بسم الله الرحمن الرحيم وأصلي وأسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் அவனது மேலான குர்ஆன் ஷரீஃபினுடைய 25 ஜுஸை நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ரமலானினுடைய 3/2 பகுதிகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 20 நாளினுடைய தராவியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். அந்த நாட்கள் குறித்தும் அந்த நாட்களில் மிக முக்கியமான ரமலானுடைய லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. அந்த இரவை மையப்படுத்திய அமல்கள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களும் லட்சக்கணக்கானவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். கடைசி 10 நாட்களில் அல்லாஹ் பன்மடங்கு அல்லாஹ் நரகத்தை விட்டும் அல்லாஹ் விடுதலை செய்து அல்லாஹ் நிறைய பேர்களை அல்லாஹ் சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற நாள் அந்த 10 நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி பாக்கியமான அந்த 10 நாட்கள் நம்மை சந்திக்க இருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கடந்த 20 நாட்கள் நாம் செய்த அமல்களை போல அதைவிடவும் உற்சாகத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் நிறைவாக நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த 10 நாட்களில் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. பொதுவாக குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ரமலான் என்று சொன்னாலே 4 அமல்கள் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ரமலான்ல எந்த அமல் இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக கட்டாயமாக இந்த 4 அமல்கள் தான் ரமலான். அல்லாஹ் குர்ஆன்ல ஷஹ்ரு ரமலான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சூரத்துல் பக்ரால அல்லாஹு தஆலா ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று அல்லாஹுவே ரமலான் மாதத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது 4 அமல்களை மையப்படுத்தி அல்லாஹு தஆலா ஊக்கப்படுத்துகிறார். அது என்ன 4 அமல்கள்? இதுவரைக்கும் அந்த அமல்கள் நம்ம 3 அமல்களை செய்வோம். இனி 4வது அமல்கள் செய்வதற்கான காலங்கள் இனி வரக்கூடிய 10 நாட்கள். அல்லாஹ் முதலில் சொல்லுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரமலான் என்று சொன்னாலே குர்ஆன் தான், குர்ஆனுடன் உள்ள தொடர்பு தான். குர்ஆன் ஓதுறது, கேட்கிறது, தொழுகையில் ஓதுறது, தொழுகையில் கேட்கிறது, தொழுகை அல்லாத நேரங்களில், இப்படி ஒவ்வொரு நிலைகளிலேயும் குர்ஆனுடன் உள்ள நமக்கான தொடர்பு. ரமலான் என்று சொன்னாலே ஒரு மூமின் முதல்ல குர்ஆனுடன் தொடர்புல இருக்கணும். இது அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது அந்த ஆயத்தை அடுத்து அதை தொடர்ந்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். ஒய்தா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள் நபியே, நான் பக்கத்தில் இருக்கிறேன், என்னிடத்தில் துஆ செய்ய சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரமலான் என்று சொன்னாலே 2வது அமல் என்னன்னு சொன்னா துஆ. எவ்வளவு அதிகத்துக்கு அதிகமாக நாம் துஆ செய்ய முடியுமோ, துஆ என்பதுல இஸ்திக்ஃபார் வந்துடும், துஆ என்பதுல ஸலவாத் வந்துடும், துஆ என்பதுல தஸ்பீஹ் வரும், zikr வரும். எனவே நாம் இது எல்லாமே துஆ தான். அப்போ ரமலான்னா முதல்ல ஞாபகத்தில் வைங்க குர்ஆன். எவ்வளவுக்கு எவ்வளவு குர்ஆனுடன் தொடர்புல பண்ண முடியுமோ, தொடர்புல இருக்க முடியுமோ, ஓத முடியுமோ, ஒரு குர்ஆன், 2 குர்ஆன், 3 குர்ஆன் அல்லது ஒரு 10 ஜுஸு, 1 ஜுஸு, எவ்வளவு முடிக்க முடியுமோ குர்ஆனுடன் உள்ள நமக்கான தொடர்பை உறுதி செய்யணும். இரண்டாவது அல்லாஹ்வுடன் உள்ள துஆவை நம்ம உறுதி செய்யணும். அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு துஆ கபூலானது தெரியுதோ இல்லையோ, கபூல் ஆச்சோ இல்லையோ, நிச்சயமாக எந்த துஆவும்
அது வீணடிக்கப்படாது, அது நமக்கான சேமிப்பு. துஆங்கிறது ஒரு இபாதத், அது வணக்கம். அது நமக்கு நாம கேட்டுட்டோமே பல நாட்கள் கேட்டுட்டோமே, கேட்ட விஷயங்கள் நடக்கலையே, அது நடக்குது நடக்கலை என்பதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது ஒரு வணக்கம், ஞாபகத்துல வைங்க. எப்போ வணக்கம்னு ஆயிடுச்சோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான பிரதிபலன் உங்களுக்கான சேமிப்பாக சேர்ந்து கொண்டே இருக்கும். அது முஃபுல் இபாதா, அது வணக்கம் என்று சொல்வதை விட வணக்கத்தின் மூளை என்று சொன்னார்கள். உடம்புக்கு எப்படி ஒரு மனுஷன மூளை வழி நடத்துதோ ஒரு மூமின துஆ தான் வழி நடத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரெண்டாவது, நம்ம ரமலான்ல அதிகமாக துஆ செய்யணும். குர்ஆன், துஆ, இந்த ரெண்டையும் இன்னும் விரைவுபடுத்த வேண்டிய காலம் இந்த கடைசி 10 நாட்கள். அதிகமாக துஆ செய்யணும், துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க இல்லையா, யா ரசூலல்லாஹ், கடைசி 10 நாட்கள்ல நாங்கள் அதிகமாக இபாதத்து செய்கிறோம், குறிப்பாக லைலத்துல் கத்ர்ல அதிகமாக இபாதத்து செய்கிறோம், அதில் குறிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்களேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆன்னா. ஆயிஷா அம்மா திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துஆன்னா நிறைய துஆ நாங்கள் கேட்போம், குறிப்பாக ஒரு துஆ சொல்லித்தாங்களேன்னு நாங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள்ல, குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய நாட்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடு. அதனுடைய பொருள் இதுதான், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பு கேட்கிறத விரும்புகிறவன், என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற ஆழமான பொருள் கொண்ட அந்த துஆ. நிறைய துஆக்கள் கேட்கலாம். எனவே துஆ ரமலானுடன் உள்ள இரண்டாவது தொடர்பு. மூணாவது அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. ரமலானுடைய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று நோன்பு. அல்லாஹ்வுடைய கிருபையில நோன்பு மற்ற காலங்களில் நாம் பிடித்தாலும் கூட இது ஃபர்லான நோன்பு கண்டிப்பா. எனவே துஆ, நோன்பு, குர்ஆன், இந்த மூன்றும் ரமலானுடன் சார்ந்தது. நான்காவது ஒரு அமலாக அல்லாஹ் அந்த ஆயத்து தொடர்ச்சி அடுத்த வசனத்திலே சொல்லுவான், வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். பள்ளி வாசலில் நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கணும்ங்கற அல்லாஹ் தஆலா. நாலாவது முக்கியமான அமல் இஅ்திகாஃப். அந்த இஅ்திகாஃப்ங்கிறது ரமலான்ல மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் இருக்கலாம். அது நஃபிலான இஅ்திகாஃப். ஒவ்வொரு தடவையும் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது இஅ்திகாஃபுடைய நியத்துல உள்ள வரலாம், அது நஃபிலான இஅ்திகாஃப். ஆனால் ரமலான்ல மட்டும்தான் வாஜிபான, அது சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயான்னு சொல்லுவாங்க. சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயான்னா சுன்னத்திலேயே உறுதியான சுன்னத்துன்னு அர்த்தம். சுன்னத்தை முஅக்கதாங்கிற வார்த்தை எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் எந்த அமலை விடவே இல்லையோ அந்த சுன்னத்துக்கு சுன்னத்தை முஅக்கதாம்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது பூராவுமே சுன்னத்து தான். ஆனால் எந்த சுன்னத்தை கண்டினியூவாக செஞ்சாங்களோ அந்த சுன்னத்துக்கு வேறு சுன்னத்து முஅக்கதாம்பா. ஒரு வித்ர் வாஜிப் மாதிரி வைங்களேன். வித்ர் வாஜிப் எப்படி வாஜிப் எப்படியோ அதே மாதிரி. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், முஅக்கதாக்கு அடுத்து கிஃபாயான்னு ஒன்று வரும். ஜனாசாவை இப்படி ஃபர்து கிஃபாயான்னு சொல்கிறோம், அதே மாதிரி அது ஃபர்து கிஃபாயா, இது சுன்னத்தின் முஅக்கது கிஃபாயா. என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக ஒரு மஹல்லால குறைஞ்சபட்சம் ஒருவராவது இருக்கணும். அவர் ஒருவர் இருந்துட்டா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய குற்றம் நீங்கிடும். யாருமே இருக்கலன்னா மஹல்லா பூராவும் குற்றவாளி ஆயிடுவான். சுன்னத்தை கிஃபாயாவுக்கு எனக்கு ஜனாசா இருக்குத, ஜனாசா உம்மத்தின் மீது தொலை வைக்கிற கடமை. யாராவது ஒருத்தர் தொலை வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 2 பேர் நின்று ஜனாசாவை தொலை வச்சுட்டாங்கன்னா கடமை நீங்கி போகும். அந்த 2 பேர் கூட செய்யலன்னு வைங்க, குற்றவாளி யாருன்னா அந்த ஊர் முழுக்க குற்றவாளி ஆயிடுவான், பரத விட்ட குற்றவாளியாக ஜனாசா. அதே மாதிரி தான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்பது தனிப்பட்ட முறையில் அது சுன்னத்தது, நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த இஅ்திகாஃப்ல 3 இஅ்திகாஃப் இருக்குது. ஒன்று இஅ்திகாஃப் நான் சொன்ன சுன்னத்தை முஅக்கதா, இது ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வாழ்ந்த 10 வருஷம் இஅ்திகாஃப் விடல. 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன 10 வருஷம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு இஅ்திகாஃப் இருக்கு, நஸர், நேர்ச்சையினுடைய இஅ்திகாஃப். இது வாஜிப். நேர்ச்சைன்னா இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்தில் நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கணும் நியத்து பண்ண யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி இப்போ நீங்க வார்த்தைக்கு வசும் நோன்பு வச்சுட்டு இஅ்திகாஃப் இருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 இஅ்திகாஃபுக்கு நோன்பு அவசியம். ஒன்று ரமலானுடைய இஅ்திகாஃப் நோம்போடு தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த நேர்ச்சிக்காக இஅ்திகாஃப்னு ஒன்று வைக்கிறோம். ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் பள்ளி வாசலில் இஅ்திகாஃப் இருக்கிறேன், 2 நாள் இருக்கிறேன், இது ரமலானில் மட்டும்தான் அல்ல, மற்ற காலங்களையும் நம்ம இப்போ நேர்ச்சி செய்ய முடியும். எனக்கு ஒரு காரியத்தை நடத்தி தந்தால் நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், 2 நாள் இருக்கிறேன் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃபுக்கு இதுக்கும் நோன்பு அவசியம். இது ரமலான் அல்லாத காலத்தில் சொல்கிறேன். நோன்பு வச்சுட்டு இதுக்கு பேர் நேர்ச்சியினுடைய இஅ்திகாஃப்.
மூணாவது நான் சொல்றது நஃபிலான ஏத்திகாஃப். இது எப்போனாலும் இருந்துக்கலாம், ஒரு நாள் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம். பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது நவீயத்தில் ஏத்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் சொல்லாங்க, இந்த பள்ளியில இருக்கிற நிமிஷம் எல்லாம் நான் ஏத்திகாஃபுடைய நியத்து பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வாங்கினாங்க பள்ளிவாசலுக்குள்ள. ஒவ்வொரு நிமிஷம் இருக்கு அது ஏத்திகாஃபுடைய நன்மைகள் தான். எனவே இஅ்திகாஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான நன்மையை சொன்னாங்க. ஹஜ்ஜத்தைன் வ உம்ரத்தைன், 2 ஹஜ்ஜி 2 உம்ராவுடைய நன்மைன்னாங்க. யார் 10 நாட்கள் ரமலானுடைய கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிற கூலியை பற்றி சொல்லும்போது 2 ஹஜ்ஜி 2 உம்ரான்னாங்க. பெரிய பாக்கியமான விஷயம் அது இஅ்திகாஃப். இஅ்திகாஃப்ங்கிறது வாழ்நாள் முழுக்க நம்ம துன்யாவினுடைய ஈடுபாடுல இருக்கிற நமக்கு கொஞ்சம் அல்லாஹ்வுடன் உள்ள தனிமையில உறவை வளர்த்துக்கிறதுக்கு, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் பிரிஞ்சு கபூர்ல போய் இருக்க போறோம், ஒரு நாள் முழு துன்யாவை விட்டுட்டு போகணும், நம்ம சொத்தை விட்டுட்டு போகணும், சொந்தத்தை விட்டுட்டு போகணும், மனைவி மக்களை விட்டுட்டு போகணும். இப்படி ஒரு தனிமையாக அன்னைக்கு நமக்கு அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பு மட்டும்தான் இருக்கும். இந்த மனநிலையை மனுஷனுக்கு கொண்டு வருவாங்க. தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் அல்லாஹுவை அடைகிறதுக்கு. பசித்திருங்கிறது நோன்பு, விழித்திருங்கிறது இரவு வணக்கம் தஹஜ்ஜத், தனித்திருங்கிறது இஅ்திகாஃப், அல்லாஹ்வுடன் உள்ள நம்ம தனிமையாகிறது. இது எல்லா மதங்களிலேயும் எல்லா ஆன்மீக கோட்பாட்டிலேயும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. அப்போ அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலுடன் உள்ள இஅ்திகாஃப் வஅஹித்னா இலா இப்ராஹீம் வ இஸ்மாஈல, இப்ராஹீம்டையும் இஸ்மாயில்டையும் நாம சொன்னோம், என் பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிற மக்களுக்காக பள்ளியை சுத்தமாக்கி வைங்கன்னு நம்ம சொன்னோங்கிற அல்லாஹ் தஆலா. பள்ளியை தவாஃப் செய்கிறவங்க, இஅ்திகாஃப் இருக்கிறவங்க, தொழுகிறவங்க, இவங்களுக்காக. எனவே இஅ்திகாஃப்ங்கிறது மிகப்பெரிய அமல். சாதாரணமாக ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இஅ்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒழுக்கமும் பேணுதலும் உண்டு. தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. ரொம்ப அத்தியாவசியமான விஷயமாக இருந்தால், ரொம்ப அத்தியாவசியமான தேவை இல்லைங்கிற கட்டத்தில் அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். எனவே பள்ளிவாசலுடைய இஅ்திகாஃப்ங்கிறது இனி வரக்கூடிய இந்த 10 நாட்கள் லைலத்துல் கத்ரை தேடியது என்று சொன்னாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க செய்த அமல் அல்லாஹுடன் உள்ள நம்முடைய தொடர்பை, ஆன்மீகத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு, ஆன்மா ரீதியான கல்வையும் நஃப்ஸையும் நாம் கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த அமல். இஅ்திகாஃபை விட சிறந்த அமல் இல்லை. எனவே ரமலான் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது குர்ஆன், நோன்பு, துஆ, இஅ்திகாஃப். இந்த 4ம் சார்ந்தது தான். இதை தவிர மற்ற வணக்கங்கள் எல்லாம் உபரியானது, அது தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் இந்த 4ம் பிரதானமாக இருக்கணும் என்று குர்ஆன் சொல்லுகிற பாக்கியமான அந்த இஅ்திகாஃபுடைய நாட்களை நாம் ஒவ்வொருவர்களும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ, 1 நாள், 2 நாள், 3 நாள் அல்லது 10 நாள் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஜும்மாவுடைய பள்ளியில தான் கண்டிப்பாக இருக்கணும். வக்து தொழுகை பள்ளியில இஅ்திகாஃப் இருக்க முடியாது. எனவே ஜும்மாவுடைய பள்ளியாக இருக்கணும். இஅ்திகாஃபுடைய விஷயங்கள் உட்காருகிற பொழுது பள்ளிவாசல்களுடைய கண்ணியத்தை, மரியாதை பேணணும், அதனுடைய ஒழுங்குகளை கவனிக்கணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய நாட்களில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக வேண்டி மஸ்ஜிதில் நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு நேரங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட முஅத்தகிஃபீன்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.